பொம்பளைங்கள்லாம் இருக்கா பேமா இருக்குது அஜிக்கு தானே போகிறோம். ஆமாம் எல்லாரும் அஜி அடுத்த வாட்டி ரயில் மெட்ராஸ் வந்துடும். கேமரா கிட்டால் பொம்பளை பக்கம் திருப்பி பேமா இருக்குது. போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ட்ராவல்ஸ் மூலயமா என்றைக்கு வந்து ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்கிறாங்க மக்கள்? 2 ஜூலை 2. எத்தனை பேர் போகிறாங்க? இன்ஷால்லா 50 பேர் போகிறாங்க. நன்றி. எப்படி எங்கே ஏர்போர்ட் வந்து எங்கே? சென்னை தானா? சரி, டைரக்ட் ஃப்ளைட். சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு இது கொடுங்க, சொல்லுங்கள். ஒரு 17 வருஷத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் வந்து புறப்படுது. அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேரளாவுக்கு போதும். ஹஜ்ஜிக்கு வந்து அப்போ ஏற்கனவே போகும்போது 17 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பயணங்கள் சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த முதல் முறையாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ஒரு முன்னாடி போகும்போது கிழக்கால பொழிஞ்சு இப்போ மேற்கால போகுது. உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் மக்களுக்கு. அதுலேயும் மக்களுக்கு வந்து பெரிய கொடுப்பனை அது. நம்ம வந்து இவ்வளோ காலமாக பொறுத்திருந்ததுக்கு ஒரு பலன் இருக்குது. கூடிய சீக்கிரம் சென்னைக்கு ரயிலில் வந்துருக்கிற நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக 1.5 மாதத்துக்குள்ளே சென்னைக்கு ரயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, இன்னைக்கு இப்போ வந்து எந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏறுறாங்க? இப்போ நம்ம கொச்சின் ஏர்போர்ட், எர்ணாகுளம் டு கொச்சின் ஏர்போர்ட் ஒரு 16-17 கிலோமீட்டர் இருக்கும். அது கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து அவங்க பயணம் பண்ணணும். சரி, அவங்க தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே. சரி, பெரிய 10,000 தங்குற மாதிரி கேம்ப். 12 வருடங்களுக்கு முன்னாடி 17 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த காட்சியை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு நமக்கெல்லாம் ஹயாத்து போட்டு வச்சு கால். ஆமாம், உண்மையிலே பாக்கியமான ரொம்ப சந்தோஷம். ஹாஜிகளை பயணம் அனுப்புறதுக்காக வந்து இவ்வளோ மக்கள் இன்றைக்கு வந்து கூடியிருக்காங்க. வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து ஹாஜிகளை இன்றைக்கி எத்தனை ஹாஜிகள் போகிறாங்க இன்றைக்கி? தெரியல, கால்குலேட் பண்ணல. அப்படியா?